வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்காக ஒரு டிப்ஸும் அதே மாதிரியே வந்துட்டு 1 மார்க் ஆன்லைன் ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் வந்துட்டு நான் இதில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நிறையா டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்ஸ் இருக்கா இல்லையா, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்டே வந்துட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், சரிங்களா? கவர்மெண்ட் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு நியூஸ் வந்துட்டு சொல்கிற வரையும் நீங்கள் எக்ஸாம்ஸ் இல்லை அப்படிங்கிறது நினைக்க வேணாம். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் தயாராகிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஏற்கனவே 5 சப்ஜெக்ட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போது 6வது சப்ஜெக்ட் இருக்குது, நமக்கு அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்டும் நம்ம நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 12th ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு 11th அக்கௌண்டன்சி படிக்கிறதுனால நமக்கு தான் நல்லது. ஸோ அதுலக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் வந்துட்டு இந்த 1 மார்க் ஆன்லைன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக தினமும் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் ரெகுலராக அந்த 1 மார்க்ஸ் படிக்க உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வால்யூமோட 1 மார்க் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணினே உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும். நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் நேம் கொடுக்கணும், ஸ்கூல் நேம் கொடுக்கணும், சிட்டி, டவுன், வில்லேஜ். நீங்கள் சிட்டினா எந்த சிட்டி, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னு கொடுக்கலாம். மொபைல் நம்பர் 2, மெயில் ஐடி. தென் நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். த ரூட் ஆஃப் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் டுவர்ட்ஸ் அக்கௌண்டிங் பி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு 65 கொஷின்ஸ் இருக்கும். எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 65 கொஷின்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். எனக்கு இப்போ ஏன் சப்மிட் ஆகணும்னா இது எல்லாமே கொடுத்துருக்கணும். திஸ் இஸ் ரெக்வயர்ட் கொஷின். ஸோ எல்லா கொஷினுமே வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இதே எழுத முடியும். தென் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணால் எழுதி பார்த்துக்கலாம். அந்த லிங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி எப்பயும் வச்சுக்கோங்க. இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் எப்போ டெஸ்ட் வேணால் எழுதிக்கலாம். இந்த மாதிரி கம்மிங் இயர் 12th நான் நிறையா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வியூ பண்ணி பார்க்கலாம். தென் வந்துட்டு சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 டேக்கு வந்து ஒரு 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி 11th அக்கௌண்டன்சி எடுத்து படிங்க. ரெகுலராக படித்தா மட்டும்தான் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ அது மறந்துடாதீங்க. தினமும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுவரையும் படிக்கலாட்டி கூட இனிமேலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் குயிக்காக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு யூடியூப்பில் பண்ணுறத விட இன்ஸ்டாகிராமில் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ நான் அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் பார்த்துட்டிங்களா பார்க்கலையாங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 11th அக்கௌண்டன்சியில் எது இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. பட் வந்துட்டு எக்ஸாம் கம்பல்சரி படிங்க. இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு 12th வந்துட்டு 11th உங்களுக்கு பேஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 1, 2லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஸோ 11th தெளிவாக படித்தா மட்டும் தான் நீங்கள் 12th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 1 மார்க் டெஸ்ட்டும் கண்டிப்பாக எழுதுங்க. இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.